السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا وتعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவினுடைய மாபெரும் கருணை கிருபை நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து மேலும் தனது ஹபீப் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தில் ஒருவராக ஆக்கி அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஷேக் நாயகம் அவர்களுடைய புனிதமிக்க கரத்தை பற்றி பிடித்து அவர்களுடைய புனிதமிக்க நசரே முபாரக்கிலே அமர்ந்து அவர்களுடைய ஃபைசானை பெரும் பாக்கியம் தந்த அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாம் வாழும் காலமெல்லாம் நமது ஷேக் நாயகம் அவர்களுடைய உண்மை குலாம்களாக இம்மையிலும் மறுமையிலும் சுவனத்திலும் இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா அருள் பாக்கியம் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய விளக்கத்தை நமக்கெல்லாம் போதித்து நம்மையெல்லாம் அல்லாஹ்வினுடைய நேசர்களாக அல்லாஹுவை காதலிக்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய நமது ஷேக் நாயகம் அவர்களையும் அவர்களுடைய ஹாந்தான் அனைவர்களுடைய அந்தஸ்தையும் அல்லாஹ் தஆலா மென்மேலும் உயர்த்துவானாக. ஆமீன். இன்னும் சபா சிஃபாத்துகளுடனே ஆஃபிய சலாமத்துடனே நீண்ட காலம் தன் வஜூதிலே அல்லாஹ் காட்டிக் கொண்டிருப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்மையும் நமது குடும்பத்தார்கள் நமது சந்ததியினர்கள் அனைவர்களையும் நமது ஷேக் நாயகத்துடைய குடும்பத்திற்கும் அவருடைய காந்தானுக்கு உண்மை காதிம்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஒரு அடியானுக்கு ஷேகுமார்களுடைய தொடர்பை கொடுக்குதல் என்பது சாதாரண நியமத் அல்ல. அல்லாஹ் தஆலா இந்த அகில உலகத்தையும் ஒட்டுமொத்த துனியாவையும் கூட அல்லாஹ் தஆலா யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் ஷேகுமார்களுடைய தொடர்பு அவர்களுடைய தோழமையை அல்லாஹ் தஆலா தான் நேசிக்கக்கூடிய நபர்களுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான் என்று சொல்லி காமிச்சாங்க நம்ம சர்க்கார். ஏன் அப்படின்னு சொன்னாமா, யாரை நாம் நேசிக்கிறோமோ அவர்களுக்கு நம்மிடத்தில் எது விலை மதிப்பற்றதாக விலை உயர்ந்ததாக நாம் பார்க்கிறோமோ எதை நாம் கருதுகிறோமோ அதைத்தான் நாம் விரும்பக்கூடிய நபர்களுக்கு கொடுப்போம். உதாரணமாக சொல்லப்போனால் நம்முடைய ரொம்ப நெருங்கிய உறவாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் அன்பளிப்பாக 10 கொசுவை பிடித்து ஈயை பிடித்து அதனுடைய ரெக்கைகளை எல்லாம் எடுத்து அதை ஒரு கிஃப்ட் பாக்ஸில் போட்டு கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஏன்? அதை நம்ம ரொம்ப மட்டமாக பார்க்குறோம். அது ஒரு பொருளாகவே நம்ம என்ன செய்யலை, பொருட்படுத்தலை. எனவே நாம் நேசிக்கக்கூடிய நபருக்கு அதை நம்ம கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். நம்மிடத்தில் எதை நாம் பெரிதாக நாம் நினைக்கிறோமோ அதைத்தான் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுப்போம். அதே மாதிரிமா அத்துனியா ஜீஃபா, இந்த உலகம் என்பது என்னமா? செத்த பிணம். தல்லாபுகா கிலாபுகா, அதை தேடுபவர்கள் நாய்கள் என்பதாக சொன்னார்கள். ஹுதாமு துனியா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான் துனியாவை பற்றி? குப்பை என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதுதான் உண்மை. இன்னைக்கு விலையுயர்ந்த மாளிகையாக கட்டப்பட்டு மக்கள் எல்லாம் அந்த மாளிகையை பார்த்து ஏங்குகிறார்கள். அப்பா என்னமா கட்டி வச்சிருக்கிறாங்க,
எவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது என்பதாக திகைத்து அதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கக்கூடிய காலம் ஒன்று. இன்னும் சில காலங்கள் சென்ற பிறகு என்னாகும்? பழையதாக போயிடும். இடித்து டெமாலிஷ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கம்மா, அடுத்த கட்டடம் வரும். இப்போ நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இடம் கூட சுமார் ஒரு 50 வருடத்திற்கு முன்பாக எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, மாறிக்கொண்டு தான் இருக்கும். இன்னைக்கு எதையெல்லாம் நாம் பெரிதாக நினைக்கிறோமோ அவை அனைத்தும் ஒரு காலத்திலே குப்பையாக மாறிவிடும். ஒரு ஃபோன் வாங்குறான், விலை உயர்ந்த ஃபோனாக இருக்குது. அந்த ஃபோன் அப்படியே பொத்தி பொத்தி பார்த்துக்கிறாப்புல. ஒரு கட்டத்தில் என்னாகும், 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் போன பிறகு குப்பைக்கு போயிடும். எந்த யூஸும் இல்லை. நம்ம நசருத்தீன் ஏதாவது யூஸ் இருக்கா அந்த ஃபோனை வச்சு? எந்த பலனும் கிடையாது. அதே போன்று ஆடை, புது ட்ரெஸ்ஸு, அப்படியே எந்த ஒரு அழுக்கும் படாமல் அவ்வளவு பத்திரமாக பார்த்து கொள்கிறான். லேசாக ஏதாவது ஒரு அழுக்கப்பட்டுச்சுன்னா சத்தம் போடுறான். என்னப்பா பார்த்து வர மாட்டியா நீ, புது ட்ரெஸ்ஸு, இதை போய் அழுக்காக்கிட்ட அப்படின்னு என்ன பண்ணுறான், கோவப்படுறான். சில காலங்கள் கழிந்த பிறகு அந்த ஆடை என்னாகும், கால் மிதியடியாகவும் கரித்துணியாகவும் குப்பைகளிலும் போடப்பட்டு கிடக்கும். இப்படியாக இன்று நாம் எதையெல்லாம் பெரிதாக எண்ணுகிறோமோ அந்த துனியா அனைத்துமே என்னவாகும், ஒரு காலத்தில் குப்பைக்கு தான் போகும். விளங்குச்சா? அப்போ மனிதன் எதை விரும்புகிறான்? துனியாவை விரும்புபவன் குப்பைகளை விரும்புகிறான். காசே பணமே என்று ஆசைப்பட்டு ஆசையாக சேர்த்து வைத்தவர்கள் எல்லாம் 500 ரூபாயும் 1000 ரூபாயும் செல்லாது என்று சொன்ன உடனே என்னாச்சு, பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான். பிச்சைக்காரன்ட்ட போய் ஒரு 500 ரூபா கொடுத்தா வாங்க மாட்டான். வேண்டாம்ப்பா, 1 ரூபா 2 ரூபா இருந்தால் கொடு. 500 ரூபா அது வெறும் தாள் தான். விளங்குச்சு? அல்லாஹ்வுத்தாலா காட்டுறாங்க, காசோ பணமோ எதுவும் உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவே செய்யாது. நம் தேவைகளை கண்ணியமாக நமக்கு பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை. இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர யாரும் நம் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது என்பதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமது நிதர்சன வாழ்வில் அல்லாஹ் காட்டுறான். அப்போ இந்த உலகை பெரிதாக நினைப்பவர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? எதை அவர்கள் விரும்புகிறார்கள்? குப்பையைத்தான் விரும்புகிறாங்க. வலா துஹிப்பு துன்யா ஃபதகூன மினல் ஹாசிரீன். இந்த உலகத்தை நீ நேசிக்காதே, நீ நஷ்டவாளியாக ஆகி விடுவாய். இவ்வுலகை எவன் நேசிக்கிறானோ அந்த உலகத்தை சேகரிக்க வேண்டும் என்று அவன் சேகரிப்பதற்காக பாடுபடுவான், அல்லாஹ்வை மறந்துடுவான். துனியாவை சேர்த்து 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 வைத்து குப்பைகளை சேர்த்து அந்த குப்பைகளை விட்டு சென்றுவான். எல்லாமே ஃபனாவாகக்கூடியது, அழிந்து போகக்கூடியது. பாக்கியாக எது இருக்குமோ அதை யார் தேடி சேமித்து வைத்துக் கொள்கிறானோ அவனைத்தான் என்ன சொல்லுவோம், நாம் அறிவாளி என்பதாக சொல்லுவோம். 1000 ரூபா காசு கொடுத்து ஒரு பையனை சாமான் வாங்கிட்டு வாப்பான்னு அனுப்பிச்சுடுவோம். ஏதோ ஒரு உயர் ரக பொருளை வாங்கி வா என்று சொல்லும் பொழுது அவன் என்ன பண்ணுறான், குப்பையை வாங்கிட்டு வரான். 1 லாரி குப்பை 1000 ரூபாய்க்கு, 1 லாரி குப்பையை 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரான். வழங்கி சாமி, அவனை பெரிய அறிவாளின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்? அதை வைத்து நமக்கும் பலனல்ல, பிறருக்கும் பலனல்ல. இன்னும் சொல்ல போனால் இருக்கிற இடத்த காலி பண்ணிட்டு போயிடணும். வந்து 1 லாரி குப்பையை இங்கே கொட்டினா என்னாகும்? உட்கார முடியுமா? செத்து போயிடுவோம் மனுஷன். வேளாங்க சாமா. இந்த மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய சன்னிதானத்திலே எதற்கு மதிப்புமா? லா இலாஹ இல்லல்லாஹ், திரு கலிமாவுக்கு தான் மதிப்பு. சர்க்கார் நாயகம் ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்லி காமிச்சாங்க. குப்பைக்காரன் வந்தான் நான் வீட்டுக்கு. அந்த குப்பைக்காரனுக்கு அந்த வீட்டு ஓனர் வந்து, தம்பி பின்னாடி 2 லாரி குப்பை இருக்குப்பா, எடுத்துகிட்டு போப்பான்னு சொன்னாராம். எதெல்லாம் எவ்வளோமா? 2 லாரி குப்பை இருந்துச்சு, அந்த குப்பையை எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னார். மகன் வர்றாப்புல. அந்த மகனுக்கு என்ன பண்ணுறாங்க, வைர மோதிரம் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாரு? வைர மோதிரம் கொடுக்குறாரு. அந்த மகன் சொல்கிறான் தகப்பன்ட்ட, என் தந்தையே, என் மீது உங்களுக்கு இவ்வளவுதான் பாசமா? அந்த குப்பைக்காரனின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பாசம் கூட என் மேலே நீங்கள் வைக்கலையா? எனக்கு பார்த்தா தம்மா துண்டு ஒரு இவ்வளவு மோதிரத்தை, சிறிய மோதிரத்தை கொடுக்கிறீர்கள், அவனுக்கு பார்த்தா லாரி லாரியாக சாமான் கொடுத்து அனுப்பிச்சுடுறீங்க. இப்போ என் மீது உங்களுக்கு இவ்வளவுதான் பாசமா என்று அந்த நபர் கேட்டான். அவனை என்ன சொல்லுவோம் நம்ம? அறிவாளின்னு சொல்லுவோமா? அட மடப்பையலே, அது குப்பையடா. அந்த குப்பை லாரி லாரியாக இருந்தாலும் அது மதிப்பே இல்லாதது, இன்னும் நாற்றம் பிடித்தது. உனக்கு கொடுத்த இந்த வைர மோதிரம் வரைக்கும் இந்த ஊரையே நீ வாங்கலாம்.
இந்த வைர மோதிரத்தை வச்சு நீ ஊரையே வாங்கலாம். ஆனால் நீ அந்த குப்பையை பார்த்து ஏங்குற பார்த்தியா? அல்லாஹ் அக்பர். இப்படி தான் நமது வாழ்க்கையும் போகுது. இந்த குப்பைகளை பார்த்து அப்பா எவ்வளோ பெரிய வீடு, எவ்வளோ பெரிய ஃபோனு, எவ்வளோ பெரிய காரு, இப்படியெல்லாம் உலகிலே வாழ்கிறார்கள் என்று அதை பார்த்து நீ ஏங்குவாயானால் அல்லாஹ் உனக்கு அன்பளிப்பாக கொடுத்த திரு கலிமாவை நீ மட்டமாக பார்த்ததை போன்று ஆகிவிடும். பை அந்த வைர மோதிரத்தை வச்சு ஊரையே வாங்கலாம். இந்த திரு கலிமாவை வச்சு என்னது அல்லாஹ்வையும் வாங்கலாம். திரு கலிமாவை வைத்து அமனுல் ஜன்னத்தி லா இலாஹ இல்லல்லாஹ், சோனத்தினுடைய ரேட் என்ன பாய்? லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு நபர் மரண தருவாயிலே திரு கலிமாவை மொழிந்தார். அவருக்கு அல்லாஹ் சொர்க்கம் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? கட்டாயமாக கொடுப்பான். ஒரு நேரம் தொழுகை அவர் தொலைவில்லை, அப்படியே மூத்தா போயிட்டாருங்க. சொர்க்கம் இருக்கா இல்லையா அவருக்கு? கட்டாயமாக அல்லாஹ் சொர்க்கம் கொடுப்பான். அதே போன்று இறுதியாக சுவனம் நரகம் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு கடைசியாக இவர் தான்ப்பா இறுதியாக சொர்க்கம் செல்பவர் என்று ஒரு நபர் செல்வார் அல்லவா, அவருக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய சொர்க்கம் கொடுப்பான்? இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு பெரியதாக சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். அப்ப அவருக்கு மேல் இருக்கக்கூடிய அந்தஸ்தில் இருப்பவருக்கு அவருக்கு மேல இப்படியாக நாம் கணக்கு வைத்து பார்த்தால் அல்லாஹு அக்பர். பல் யதாஹு மபசூததான், அல்லாஹ்வுடைய கரங்கள் மிக மிக விசாலமானது. அல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் மகா விசாலமானவன். பரங்கிசாமா. அப்ப அந்த திரு கலிமாவுக்கு அல்லாஹ் கொடுக்குற மதிப்பு என்னமா? அல்லாஹு அக்பர். இப்போ அல்லாஹ் நமக்கு கலிமாவை கொடுத்துட்டான். அந்த கலிமா நமது சொல்லாக இருந்த கலிமாவை நமது வாழ்க்கையாக நமக்கு ஆக்கியவர்கள் ஷேகுமார்கள். ஒவ்வொரு வினாடியும் நமக்கு தேவைகள் பூர்த்தியாகி கொண்டுதான் இருக்கின்றது. அந்த தேவைகள் பூர்த்தியாக கூடிய சமயத்திலே இந்த தேவையை பூர்த்தி செய்தவன் அல்லாஹ்தான் என்பதை நமக்கு பார்க்க வைத்து நம்மை அந்த இன்பத்திலே சொக்கி மகிழ வைத்தார்கள் அல்லவா. இது நமக்கு ஷேகுமார்கள் செய்த மிகப்பெரிய கருணை. ஏன் அப்படின்னு சொன்னா கண்ணு, அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு எங்கு சென்றாலும் போரிங்குக்கு வேலையே கிடையாது, போர் அடிக்காது. ஒரு வெறுமை என்பது இருக்காது. என்னப்பா தனியாக உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்கு, ஒரே போரா இருக்குப்பா, சடைவா இருக்கு, பேசாரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அந்த வேலையே கிடையாது. இத்தனை மக்கள் இருந்தால் மட்டுமல்ல, தனித்து அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு வெறுமை என்பதற்கு வேலையே இல்லைன்ட்டா. தனிமையே அவங்க இருக்க மாட்டாங்க. எப்போ அவங்க தனியாக இருக்கிறாங்க? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்லிட்டான், வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். இந்த அகில உலகத்தில் நீ எங்கு இருந்தாலும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு ஒரு காலம் அவங்க தனியாக இருக்க மாட்டாங்க, தனியாவா இருப்பாங்க. அவர்கள் தனியாக இருப்பதற்கு வேலை இல்லை. இங்கே நண்பர்களுடனே சேர்ந்து வாழ்கிறான் ஒருவன், மௌத்தா போயிட்டான். கபருக்கு போன பிறகு என்னாகும்? ரொம்ப வெறுத்து போயிடுவான். ஏன்னா எந்த நண்பனும் கூட வர மாட்டான். அதே போன்று ஒரு நபர் சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க. ஒருத்தவன் டிராவல் போனாலும் சஃபரில் போனாலும் என்னம்மா, சஃபரில் சென்றாலும் தன்னுடனே யாராவது நண்பர்கள் இருப்பார்களேயானால் அந்த அடியானுக்கு சந்தோஷமாக இருக்கும். தனியாக போவது எப்படி இருக்கும்? போராக இருக்கும். ஒரு நபர் காட்டிலே மாட்டிக்கொள்வானேயானால் அந்த காட்டில் மாட்டிக்கொண்ட சமயத்திலே தன்னுடனே யாராவது நண்பர்கள் இருந்தால் என்னாகும்? அவனுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும். யாருமே இல்லை, தன்னந்தனியாக ஒருத்தவன் மாட்டிக்கிட்டான், எப்படி இருக்கும் அவனுடைய நிலை? அப்படி நிலை எப்படிமா இருக்கும்? ரொம்பவும் சோர்ந்தவனாக, பயந்தவனாக, வெறுத்தவனாக, வெறுப்பை சுவாசித்தவனாக அவன் என்ன செய்யுமா? அவனுடைய நேரங்கள் கழிந்து போகும். அவனுடைய நேரங்கள் எல்லாம் எவ்வாறு கழிந்து போகும்? தனிமையிலேயே அவன் சிரமப்பட ஆரம்பிச்சிருவான். ஆனால் கூட நண்பர்கள் இருந்தால் அவனுக்கு கொஞ்சம் தைரியமாயிரும், இல்லைங்கச்சா? அப்போ நண்பர்களை தன்னுடைய உடன் இருப்பவர்களாக ஆக்கி வாழ்பவனுக்கு வெறுமை என்பது வந்துடும். ஆனால் ஷேகுமார்கள், சூஃபியாக்கள், இறைநேச செல்வர்கள் எப்போதுமே தனிமையாக இருந்து பழக்கமே கிடையாது. ஏன்? எங்கு சென்றாலும் மௌலாவை தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்? மௌலா நம்மளை விட்டு போகவே மாட்டாமா. ஜோ பி ரஹே ஜெய்சா பி ரஹே சாத்து खुदा है. நீ யாரா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, உன் கூட தான்ப்பா நான் இருக்கிறேங்கிற அல்லாஹ் தஆலா.
அகில உலகத்தில் நீ எந்த மூலை முடுக்கிற்கு சென்றாலும் வகுவ மஅக்கும் ஐனமா குன்தும், முன்னோடு நான் இருக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இறைநேசர்கள் கபருக்கு போயிட்டாங்க. கபருக்கு அம்மா வருவாங்களா? நமது தந்தை வருவார்களா? நமது மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள், பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரும் வரமாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு, இணை பிரியா நண்பன் அவன் வருவான். யார்? மௌலா பை. சொல்லுங்க சார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்கிறாங்க, அத்தர்கீப் தர்ஹீப் என்ற கிதாபில் வருது, தபரானி போன்ற பல கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு ஹிப்பான்லையும் வருகிறது. ஹஸரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா எல்லாரும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் ஷேகுமார்கள் நம்ம கொண்டாடுறோம் பை? எதுக்கு ஷேகுமார்கள்னா உயிரை விடுகிறோமே, காரணம் என்ன? நமது வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றியவர்கள் ஷேகுமார்கள். நம்மை ஹல்குடனே இருந்த நமது தோழமையை ஹக்குடனே சேர்த்து கொடுத்தவர்கள் நமது ஷேகுமார்கள். சர்க்கார் நாயகம் சொன்னாங்க இந்த ஹதீஸை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ அலா அஹ்லி லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்ஷத்துன் ஃபீ குபூரிஹிம். அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ் அவர்களுக்கு கபரிலே அவர்களுக்கு எந்த ஒரு தனிமையோ வெறுமையோ வெறிச்சியோ போரோ இருக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லா வேலையும் கேட்கணும். ஏன் அவர்களுக்கு அங்கே போனாலும் போரிங் இருக்காதுமா? எப்போ நமக்கு போர் அடிக்காது? கூட ஏதாவது இருக்கணும், யாராவது நம்ம உடனே இருப்பார்களே, ஆனால் நமக்கு எப்படி இருக்கும்? போர் அடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? போர் அடிக்கும். சரி, அதுவும் கூட இருக்கிறாங்க, நமக்கு பிடிக்காதவனா இருக்கலாம், இன்னும் போர் அடிக்கும். நமக்கு பிடித்த நமது காதலி அருகாமையில் இருந்தால் யாருக்கு போர் அடிக்கும்? கை தூக்குங்க. லப்பர் பக்கத்தில் இருந்தால் போர் அடிக்கும். எனக்கு போர் அடிக்கும். யார் சொல்லுவா? சொல்லு. ஹமீது, போர் அடிக்குமா உனக்கு? யாருக்குமா போர் அடிக்கும்? இருக்கிற போரெல்லாம் காலியாக போயிடும். ஒருத்தையும் போராக உட்காந்துட்டு இருக்கான், என்னடா ரொம்ப போராக இருக்குது. காதலி வந்துட்டான், ஜோராக மாறிடும். அப்படியே அவனுடைய நிலைகள் எல்லாம் என்ன ஆயிரும்? அப்படியே சேஞ்ச் ஆயிரும். நேருக்கு நேராக அப்படியாக என்ன ஆகும்? உள்டாவா திரும்பிடும். அப்படியே எவ்வளவு வெறுமை தனிமை அவனுக்கு இருந்துச்சோ அதே அளவு சந்தோஷம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்? ஆஹா, என் நேசன், என் காதலி வந்து விட்டாள் என்பதின் காரணமாக. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். ஒரு நபர் உண்மை பரிபூரண முஃமினாக எப்பொழுது ஆகுவார்? தன்னுடைய பெற்றோரை விட, தான் பெற்ற பிள்ளைகளை விட, மனைவி பிள்ளைகளை விட, அகில உலகத்துள்ள அனைவர்களையும் விட பெருமானாரை அதிகமாக நேசித்தால்தான் முஃமினாக ஆக முடியும். இப்போ இந்த அகில உலகத்தில் நம்மை ஒருவன் இவ்வாறு நேசிக்கிறான் என்று சொன்னால் எப்படி? நம்முடைய பெற்றோரை விட, நமது மனைவி பிள்ளைகளை விட, அகில உலகத்தில் உள்ள அனைவர்களையும் விட அதிகமாக நம்மை நேசிப்பவன் யார்? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா. பை, நம்ம தாய் தகப்பனுக்கு நம்ம செஞ்ச குற்றம் தெரிஞ்ச விரட்டிடுவாங்க, வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. நீயாடா என் புள்ள, உன்னையாடா பெற்றேன், இவ்வளவு அயோக்கியனா இருக்கிறியடா. சாமா நமது மனைவி பிள்ளைகளுக்கு தெரிஞ்சா புள்ள சொல்லுவான், இங்கே போய் டேய் வெளில போய் என் புள்ளன்னு சொல்லாதறான் அப்படின்னு தகப்பன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி பையன் சொல்லுவான், வெளில போய் என் அத்தான்னு சொல்லிவிடாதீங்க, என்ன கேவலமாக பார்ப்பான்னு எல்லாம் சொல்லுவாங்க. பை, மனைவி வாங்கிட்டு போய் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுவான். டைவர்ஸ் கூடியா, எனக்கு சைன் போட்டு கூடியா, நீங்களாம் ஒரு மனுஷனா, உன் கூட யாரையா அவனோட எவ்வளோ நல்லவன் பார்த்தா, இவ்வளோ ஒன்றானவர் அயோக்கியனா இருக்கிற, வாங்கிட்டு போயிடுவான். நமது நண்பர்கள் எல்லாம் பார்வையே மாறி போயிடும். இப்படியா, இப்படியோ நினச்சேன்டா, ஆனால் இப்படி இருப்பேன்னு நினைக்கவே இல்லை, போயிடுவான். நமது குற்றம் குறைகள் அனைத்தையும் அப்புபாட்டம் வண்டவானம் தண்டவானம் எல்லாம் தெரிந்தும் நம்மை நேசிக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் தான். இந்த அல்லாஹ்வில் தன்னை அழித்து கொண்ட அல்லாஹ்வும் ரசூலும் ஷேகுமார்களை தவிர வேற யாருமே நம்ம என்ன செய்ய முடியாது? அரவணைக்கவே முடியாது. வழங்கு சபை அப்படியாப்பட்ட ரப்பு ஜல்ல ஷானுஹு தஆலாவை தன்னுடனே சேர்த்து வாழ்ந்த இந்த இறைநேச செல்வர்கள் கபருக்கு போனால் எப்படி இருப்பாங்கம்மா? அங்கேயும் மோலா கூட வருவான். அவர்களுக்கு வெறுமை என்பதே கிடையாதுன்றாங்க. அங்கே மட்டுமல்ல, வலாம் மனுஷரியும் அவர்கள் மறுமையிலே எழுந்திருப்பார்களே, அந்த சமயத்திலேயும் அவர்களுக்கு எந்த ஒரு தனிமை, ஒரு கவலை, ஒரு சிரமம் எதுவுமே இருக்காது. மனுஷனுக்கு அப்பதான் எல்லா கவலைகளும் ஆரம்பிக்கும். எப்போ? கியாமத்துல மஹ்ஷர்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓகே அன்னி அன்துரு அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ் வஹும் யன்ஃபுதுன துராப மின் ரூஸிஹிம்
அந்த அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ்வை நான் இப்பொழுது பார்ப்பதை போன்று இருக்கிறது, நான் பார்க்கிறேன். அவர்கள் மறுமையிலே தங்களுடைய தலைகளில் இருக்கக்கூடிய ஒட்டி இருக்கக்கூடிய மண்களை எல்லாம் தட்டிவிட்டு அவர்கள் சந்தோஷமாக அவர்கள் செல்லக்கூடிய காட்சியை நான் பார்க்கிறேன். வயகூலுன், அவர்கள் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அதுஹப அன்னல் ஹஸன், எங்களை விட்டும் கவலையை நீக்கிய ரப்புக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எங்கே போய்? மஹ்ஷர்ல எல்லா நபர்களும் நப்சி 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 என்று சொல்லிக்கொண்டு தன்னை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மஹ்ஷரிலேயும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில்லதி அதுஹப அன்னல் ஹஸன், எங்களை விட்டும் கவலையை நீக்கி அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று மறுமையிலும் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு இருப்பார்கள். எந்த நாவு? இங்கு அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹுவாக இருந்தவர்கள். அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ் யாருமா? ஒவ்வொரு வினாடியும் லா இலாஹ இல்லல்லாஹுவை பார்த்து ரசிப்பவர்கள் தான் அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ். விளங்குச்சா கண்களா? இந்த கண்ணுக்கு என்ன தகுதி இருக்கிறது நம்மை படைத்த ரப்பை பார்ப்பதற்கு? ஆனால் இந்த கண்ணை ஆபரேஷன் செஞ்சாங்க நம்ம ஷேக் நாயகம். मेरे साकी ने जब पर्दा दुई का चाक कर डाला, मेरे साकी ने जब पर्दा दुई का चाक कर डाला, उसी दम सामने सरकार நிறுத்துவாங்க, उसी दम सामने पारपा, उसी दम सामने जो आ गया अल्लाह ही अल्लाह है. இப்பொழுது எனது ஷேக் நாயகம் 2 என்ற அந்த திரையை கிழித்து என் கண்ணை ஆபரேஷன் செய்தார்களோ, உசி தம் சாமுனே, அதே நொடியில் முன்னால் பார்த்தால் அல்லாவே அல்லாஹுதான். முன்னாடி மஹ்லூக்கா நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்போ என்னுடைய கண்ணை வைத்து நான் பார்க்கும் பொழுது என்னுடைய குருட்டு கண்ணுக்கு அப்படிதான் தெரிஞ்சிச்சு. எப்போ என் ஷேக் நாயகம் என் கண்ணில் வளர்ந்திருந்த அந்த புறையை நீக்கி ஆப்ரேஷன் செய்து விட்டார்களோ, நான் 2 நினச்சிக்கிட்டு இருந்தேன்ப்பா. ஹக்கு வேற ஹல்கு வேற, 2 வேறு தான். ஜாத்தன் என்னது வேறு தான். ஏத்திபாரே வஜூத் அல்லாஹ் நம்ம கூட ஐனா இருக்கிறான் பை. वो तुझसे जुदा कब है तू ही उससे जुदा है, वो तुझसे जुदा कब है तू ही उससे जुदा है. அவன் எப்பப்பா உன்னை விட்டு தனியா இருக்கிறான், பிரிஞ்சிருக்கிறான், நீ தான் அவனை விட்டு தனியா இருக்கிற. कर वह में दुई दूर तेरे साथ खुदा है, 2 என்ற அந்த எண்ணத்தை நீ தூக்கி விட்டு பார், அதை எரிந்து விட்டு பார். तेरे साथ खुदा है, உன்னோட தான் பார் ரப்பு இருக்கிறான் என்று நம்முடனும் மட்டுமல்ல ஒவ்வொரு வஸ்துவிலும் ஹக்கை நமக்கு காட்டி கொடுத்தவர்கள் ஷேக்குமார்கள். விளங்கிச்சாமா? அதை விட ஒரு தனி சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும்? நமது ரப்பை பார்த்து ரசிப்பதை விட ஒரு பேரானந்தம் எதில் இருக்க முடியும்? அப்படியாப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நமது வாழ்வில் நாம் காண்கிறோம் என்று சொன்னால், பெறுகிறோம் என்று சொன்னால், அது சதத்தையே மேராப்பீர். ஷேக் நாயகம் அவர்களுடைய பிச்சை. விளங்கிச்சாமா? அப்போ சதா நமக்கு என்ன ஷேக்கனாய் ஆசைப்படுறாங்க, ஒவ்வொரு வினாடியும் லா இலாஹ இல்லல்லாஹ் பாருமா. இப்போ என்ன அல்லாஹ் நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிறான். இந்த சூரத்திலிருந்து அவன் தான் பேசுகிறான். ஏன்னா நம்மெல்லாம் ஊமை தானே. நம்முடைய தன்மை என்னம்மா? அபுக்கம், ஊமை. கலாம் என்பது யாருக்கு சொந்தம்? கலீமுக்கு தான் சொந்தம். அபுக்கமிடம் இருந்தும் கலாம் வெளியாகாது, ஊமையிடம் இருந்தும் கலாம் வெளியாகுமா? ஒரு காலம் வெளியாகாது, நெவர், வாய்ப்பே இல்லை. அப்போ கலாம் வெளியாகிறது என்று சொன்னால் கலீமாகி அல்லாஹ் இங்கு ஐனாக இருந்து கலாமை அல்லாஹ் வெளியாக்குகிறான் என்று நமக்கு என்ன பண்ணாங்க ஷேக் நாயகம் காட்டி கொடுக்குறாங்க. எதை பார்த்தாலும் ஒரு அசும் வச்சுக்கணும், உறுதிமொழி எடுத்துக்கணும். கண்ணை திறந்தால் ஹத்தை தான் பார்ப்பேன். சரி, கொஞ்ச நேரம் மறந்துட்டோம், இதுக்கு என்ன நம்ம பரிகாரம் செய்கிறது? கொஞ்ச நேரம் அல்லாஹ்வை பார்க்காம மறந்துட்டோமா, இப்போ என்ன நம்ம பரிகாரம் செய்கிறது? உடனே ஹக்கை பார்க்க ஆரம்பிச்சிடணும்பா. அல்லாஹ்வை மறந்திருந்தோம், அதற்கு பரிகாரம் என்ன? அல்லாஹ்வை நினைக்க ஆரம்பிச்சிடணும்ட்டாங்க சர்க்கார் நாயகம். மறந்திருந்தோம், ஞாபகம் வந்துச்சு, உடனே ஹக்கை பார்க்க ஆரம்பிச்சிடணும். நாங்கள்லாம் ஓதக்கூடிய காலகட்டத்தில் அப்படி தான். மிரான் பார்த்து சாப்பிடுங்க, பார்த்து சாப்பிடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தூசி இருக்கான்னு பார்த்து சாப்பிடல, போய் மௌலாவை பார்த்து சாப்பிடுங்கன்னு அர்த்தம். பாருங்கள் என்ன இருக்குது பாருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? மௌலாவை பாருன்னு அர்த்தம். விளங்கிச்சா போய் நமது நண்பர்கள் என்ன செய்யணும், நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா, பாருங்க யார் வந்திருக்கா பார்த்தீங்களா அந்த சூரத்தில்?
இந்த சூரத்தில் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை இல்லல்லா. இப்படியாக என்ன செய்யணுமா? எதை பார்த்தாலும் ஹக்கைத்தான் பார்ப்பேன் என்பதாக என்ன செய்யணும்? உறுதிமொழி வைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா அவனை பார்த்து வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்தல் புரிவானாக. அவனை நமக்கு காட்டி கொடுத்து அறிவித்து கொடுத்த நமது ஷேகநாயகம் அவர்களுடைய அந்தஸ்தையும் அவருடைய காந்தானுடைய அந்தஸ்தையும் எல்லாம் மென்மேலும் உயர்த்துவானாக. நமது எஜமானுடைய சஃபரை அல்லாஹு தாலா சலாம் ஆக்கி அருள் புரிவானாக. நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று நமது ஷேகநாயகம் ஆசைப்படுகிறார்களோ அவ்வாறு நமது வாழ்வை அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.